இந்த கதையோட மெயின் கேரக்டர் மிகாமி சத்தோருக்கு இருக்கிற ஒரே வருத்தம் வந்துட்டு 37 வயசு ஆகி இருக்கும் ஒரு பொண்ணு கூட திரும்பி பார்த்ததே இல்லைன்றது மட்டும்தான். நம்ம ஆள் வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் ஒர்க்கர், அவர்கிட்ட நல்ல வேலை நிறைய பணம் எல்லாமே இருக்கு. பட் இதற்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்ததே கிடையாது. அந்த மனவரக்தியில் அவர் ஃப்ரெண்டை பார்க்க போக அந்த இடத்துல ஒரு கொலகாரை அவர் கத்தியால குத்த, அதுக்கப்புறம் அவர் சாக போறோம்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, டே நான் சாக போறேன்டா, எப்படியாச்சும் என்னோட கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கை மட்டும் டப்ல போட்டு ஃப்ரை பண்ணிடுற ராசா அப்படின்னு போய் சொல்லிட்டு மனுஷன் போயே சேர்ந்துருவாரு. போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்லைமா வேற உலகத்தில் ரீஇன்கார்னேட் ஆயிருப்பாரு. பட் அவரோட அறிவு மட்டும் ஹியூமன் அறிவாகவே இருக்கும். சரி என்னடா உலகம் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியாசிட்டியில் அங்கே எங்கன்னு கூச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு திடீர்னு ஒரு டிராகனை என்கவுண்டர் பண்ணுவார். அவரும் இவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அவர் வந்துட்டு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுவார். நான் வந்துட்டு உனக்கு பார்வை தரேன், அதுக்கு பதிலாக வந்துட்டு நீ எப்போ பாரு இங்கே வந்துட்டு என் கூட பேசணும். ஏன்னா நான் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்னை இங்கே அடைச்சி வச்சுட்டாங்க. ஏன்னா நான் வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு ஒரு ஊரையே வந்துட்டு ஃபயர் போட்டு எரிச்சிட்டேன். எப்படா நீ தெரியாமல் எரிக்க முடியும்னு இவன் வந்துட்டு அவரை கலாய்க்கு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லைம் என்ன சொல்லுவான்னா, சரி நீ வந்துட்டு பேசாமல் நான் உன்னை சாப்பிட்டுடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னோட இந்த இம்ப்ரிசன்மெண்ட்டை வந்துட்டு நம்ம எப்படியாவது உடைக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, இந்த ஸ்லைம் வந்துட்டு அந்த டிராகனை வந்துட்டு அவர் வயத்துக்குள்ளே போட்டுருவாரு. அதுக்கப்புறம் அங்கேயிருந்து அவர் வெளி உலகத்துக்கு போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் அவர் அந்த டிராகனை சாப்பிட்டதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஆரா வந்துட்டு ரொம்ப கிரேசி ஆகிடும். அதனால் மற்ற இருக்கிற லோ லெவல் மான்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அவங்களுக்குலாம் லார்ட் ஆயிடுவாங்க. நம்ம ஸ்லைம் வந்துட்டு லார்ட் ஆனதுக்கு பிறகு வந்துட்டு சரி நம்ம மக்களுக்கு நம்மளே செய்யலாம், வேற யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் அங்கே இருக்கிற கிங்ஸோடலாம் வந்துட்டு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே ஒரு கண்ட்ரியாக ஆரம்பிச்சிருவார். அந்த கண்ட்ரிக்கு பேர் தான் டெம்பஸ் நேஷன். இது வந்துட்டு ஒரு நேஷன் ஆஃப் மான்ஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஹியூமனாக இருக்கும் போது நிறைய வச்சு கற்றுட்டு இருப்பார் இல்லையா, அதெல்லாம் வச்சு ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணி இந்த கண்ட்ரி பயங்கர ப்ராஸ்பரஸாக ரொம்ப வந்துட்டு ரிச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஹியூமன் கிங்லேருந்து எடுத்து டீமன் கிங் வரைக்கும் நம்ம ஸ்லைமுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவருக்கு அலையன்ஸோட சேர்த்து எனிமிஸும் அதிகமாக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதுலேருந்து ஒன் எலிமினேஷன் வந்துட்டு அவங்களோட ஆட்கள் அமைச்சு இங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு கொண்டுடுவாங்க. பட் இவர் சொன்ன ஒரே வார்த்தை வந்துட்டு நம்ம எப்பவுமே ஹியூமன்ஸ் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் சைலண்டாக இருப்பாங்க. பட் அதை பார்த்துட்டு நம்ம ஸ்லைம் பயங்கர கோவமாகி அங்கே போய் அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன் ஷாட் பண்ணிடுவார். ஒன் ஷாட் பண்ணது பிறகு வந்துட்டு அவர் நிறைய கில் எடுத்ததுனால வந்துட்டு இவர் டீமன் லார்டா ப்ரமோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கதை இதே மாதிரி தான் விறுவிறுன்னு போகும். இந்த கதையை போய் பார்க்கணுன்னா வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த கதையோட பேர் வந்துட்டு தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் a ஸ்லைம்.